மாவட்டம் ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் மலர்களின் விலை வெகுவாக சரிந்தது. கன்னியப்பிள்ளையப்பட்டி, பாலக்கோம்பை, தெப்பம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மல்லிகை, முல்லை, ரோஜா உள்ளிட்ட ஏராளமான மலர் வகைகள் சாகுபடி செய்யப்படுகின்றன. இங்கிருந்து பறிக்கப்படும் மலர்கள் தெப்பம்பட்டி சாலையில் உள்ள மலர் சந்தையில் ஏலம் விடப்படும். அதன்படி இன்று மலர்களின் வரத்து அதிகரித்தும் முகூர்த்த நாட்கள் இல்லாத காரணத்தால் பெரும்பாலான மலர்களின் விலை வெகுவாக சரிந்தது. இதனால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருப்பதால் ஃபைபர் படகுகள் துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக வரும் 31ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என தேசிய வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து 29ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 3 நாட்கள் கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல ஆட்சியர் தடை விதித்தார். இதனையடுத்து குளச்சல், முட்டம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 8000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஃபைபர் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். திருவாரூர் மாவட்ட பத்திரப்பதிவு இணையப்பதிவாளர் அலுவலகத்தில் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. துர்காலயா தெருவில் அமைந்துள்ள பத்திரப்பதிவுத்துறை இணைப்பதிவாளர், துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். பத்திரப்பதிவுத்துறை இணைப்பதிவாளரிடம் இருந்து கணக்கில் வராது 1,50,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல் சிவகங்கை சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரத்தில் திருத்தம் செய்ய லஞ்சம் பதிவாளர் மற்றும் பத்திர எழுத்தர் கைது செய்யப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கண்மாய் பகுதியில் மணல் கடத்தும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. சன்னதி புதுக்குளம் பகுதியில் கண்மாய்க்கு அருகில் இருக்கும் நிலத்திலிருந்து சிலர் மணல் அள்ளி அதை வணிக நோக்கத்தோடு விற்று வருகின்றனர். மணல் எடுக்க தோண்டுகின்ற பள்ளத்தில் கண்மாய்க்கு செல்லும் தண்ணீர் தேங்குவதால் விவசாயம் பாதிக்கும் நிலை உருவாகியுள்ளது. சாலைகளில் மணலை கொட்டிச் செல்வதால் வாகன ஓட்டிகளும் அவதியடைகின்றனர். மணல் கடத்தும் கும்பல் மீது நடவடிக்கை மேற்கொள்ள சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பெருமாள் கோவில் மாட்டுச் சந்தையில் கறவை மாடுகளின் விற்பனை அதிகரித்து காணப்பட்டது. இச்சந்தைக்கு பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்து 600 பசுமாடுகள், 250 காளைகள், 1000 வளர்ப்பு கன்றுகள் என மொத்தம் 2500 கால்நடைகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டன. இதில் கறவை மாடு 30,000 முதல் 90,000 ரூபாய் வரையிலும், கன்றுடன் கூடிய கறவை மாடுகள் 80,000த்திற்கும், இறைச்சி மாடுகள் 45,000 ரூபாய் வரையும் விற்பனையானது. கொண்டு வந்ததில் 90 விழுக்காடு கால்நடைகள் விற்பனையானதால் சுமார் 6 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட மேம்பாலத்தில் விளக்குகள் எரியாததால் இரவு நேரங்களில் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஐயாப்பட்டி 4 வழிச்சாலையில் கடந்த மார்ச் மாதம் புதிதாக மேம்பாலம் திறக்கப்பட்டது. மேம்பாலத்தில் அமைக்கப்பட்ட உயர்கோபுர விளக்குகள் எரியாமல் உள்ளதால் இரவில் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். இருள் சூழ்ந்து காணப்படுவதால் திருட்டு உள்ளிட்ட குற்றங்கள் நடைபெற வாய்ப்புள்ளதாக மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து பொறியாளரிடம் கேட்டபோது விளக்குகளை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 7 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். கடந்த ஜூலை மாதம் 23ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் இருந்து கடலுக்கு சென்ற 9 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி 7 பேரை நிபந்தனையுடன் விடுதலை செய்தார். படகு ஓட்டுநர் 2 சிறை தண்டனை வழங்கி உத்தரவிட்டார். இதையடுத்து விடுதலை செய்யப்பட்ட 7 மீனவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அலுவலகத்திற்கும், சிறை தண்டனை விதிக்கப்பட்ட 2 மீனவர்கள் வெளிக்கடை சிறைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டனர். சென்னை குரோம்பேட்டை அருகே தெருவில் தேங்கி நிற்கும் கழிவுநீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். பல்லாவரம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள பாண்டியன் தெருவில் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் கழிவுநீர் வெளியேறி குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் உடனடியாக பாதாள சாக்கடை அடைப்பு சரி செய்யப்படும் என தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்தர் தெரிவித்தார். திருவள்ளூரை அடுத்த போலிவாக்கத்தில்
தெர்மாகோல் தயாரிக்கும் ஆலையில் கொதிகலன் தொட்டியில் விழுந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வலசை வெட்டிக்காடு பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் எனும் இளைஞர் கடந்த 27ஆம் தேதி இரவு ஆலையில் உள்ள கொதிகலன் தொட்டியில் விழுந்தார். 95% காயங்களுடன் மேல் சிகிச்சைக்காக சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலன் அளிக்காததால் அவர் உயிரிழந்தார். தமிழகத்தில் இருந்து கடல் வழியாக இலங்கைக்கு கடத்திச் செல்லப்பட்டு சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்ட 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பூச்சிக்கொல்லி மருந்து மற்றும் களைக்கொல்லி மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கேடு விளைவிக்கும் ரசாயனங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் யாழ்ப்பாணத்தில் விவசாயிகளுக்கு சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுவதாக அதிகாரிகளுக்கு புகார் சென்றது. இதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் அருகில் உள்ள ஆவரங்கால் பகுதியில் உள்ள கடையில் சோதனை மேற்கொண்டதில் சுமார் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான களைக்கொல்லி மற்றும் பூச்சிக்கொல்லி ரசாயனங்கள் கைப்பற்றப்பட்டன. கடை உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சாவகச்சேரியில் உள்ள கடை ஒன்றிலும் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டதால் அதன் உரிமையாளருக்கு 1.5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இரண்டு வெவ்வேறு போக்சோ வழக்குகளில் கைது செய்யப்பட்ட இருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் 2021ஆம் ஆண்டு 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குபேந்திர பாண்டியனுக்கு ஆயுள் தண்டனையுடன் கூடிய 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 1,05,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். நிலக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் 2022ஆம் ஆண்டு 14 வயது சிறுமியை திருமணம் செய்வதற்காக ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் மகேந்திரன் என்பவருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே வயதான தாயுடன் ஓலை குடிசையில் வசிக்கும் மாற்றுத்திறனாளி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டித் தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். டேவிட் தர்மராஜ் என்ற 60 வயதான மாற்றுத்திறனாளி தனது 85 வயதான தாய் தங்கமணியுடன் வசித்து வருகிறார். இவர்களுக்கு அரசின் முதியோர் உதவித் தொகையும் மாற்றுத்திறனாளிக்கான உதவித் தொகைகளும் வழங்கப்படுகின்றன. இருப்பினும் தாய் தங்கமணி உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவரை பராமரிக்க முடியாமல் டேவிட் தவித்து வருகிறார். பூர்வீக வீடு பராமரிப்பு இன்றி இடிந்துவிட களக்காடு ஒன்றியம் மாவடிப்புதூரில் உள்ள தங்கமணியின் மூத்த மகளின் வீட்டின் அருகே மரத்தடியில் குடிசை அமைத்து இருவரும் வசிக்கின்றனர். ஓலை மற்றும் தார்பாயால் அமைக்கப்பட்டுள்ள குடிசை மழை நேரங்களில் போதிய பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. அரசின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கேட்டு பலமுறை மனு அளித்தும் யாரும் கண்டுகொள்ளவில்லை என்கின்றனர் தங்கமணியும் அவரது மகன் டேவிட்டும். அவ்வூரில் ஏற்கனவே வீடு இருக்கும் பலருக்கு அரசு வீடு கட்டி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் வீடில்லாத தாங்கள் பலமுறை மனு அளித்தும் எந்த பலனும் இல்லை எனவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருச்செந்தூரில் ஆவணி திருவிழாவின் 6ஆம் நாளை முன்னிட்டு வெள்ளி தேர்பவனி நடைபெற்றது. அங்குள்ள சிவன் கோயிலில் இருந்து குமரவிடங்க பெருமான் வெள்ளித்தேரிலும் வள்ளியம்பாள் இந்திர வாகனத்திலும் எழுந்தருள வீதியுலாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். அவர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் அங்கு ஏராளமானோர் குவிந்ததால் நாகை தூத்துக்குடி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 3 மணி நேரத்திற்கும் மேலாக இதே நிலை நீடிக்க நீண்ட தூரம் வாகனங்கள் அணிவகுத்ததால் பலர் சிரமம் அடைந்தனர். அவசர ஊர்தியும் நெரிசலில் சிக்கிய நிலையில் காவலர்கள் போக்குவரத்தை சீர்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். சென்னையில் பெண் மருத்துவருக்கு ஆபாச படம் அனுப்பிய மருத்துவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். இவர் சென்னை பல்லாவரத்தில் வசிக்கும் திருமணமான பெண் மருத்துவரின் சமூக வலைதள பக்கத்திலும் செல்போன் எண்ணிலும் ஆபாச படங்களை ஆபாசமாக பேசியும் பதிவிட்டு வந்திருக்கிறார். இதுகுறித்த புகாரின் பேரில் பல்லாவரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மருத்துவர் சுரேஷ்குமாரை கைது செய்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே விவசாய நிலத்தில் அனுமதியின்றி பதிக்கப்பட்டுள்ள இரும்பு குழாய்களை அகற்ற நிலத்தின் உரிமையாளர் கோரிக்கை வைத்துள்ளார். திருவிடைமருதூர் தாலுகா கூத்தக்குடி கிராமத்தில் நாகராஜன் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் எவ்வித முன் அனுமதியும் பெறாமல் நெடுஞ்சாலைத்துறையினர் 30 அடி நீளத்திற்கு 3 இரும்பு குழாய்களை பதித்துவிட்டு சென்றுள்ளனர். இந்நிலையில் விவசாய பணிகளை மேற்கொள்வதற்காக வந்தபோது நாகராஜன் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதனையடுத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்து மேற்கொண்ட பணிகள் நடைபெறாமல் தடுத்து நிறுத்தியுள்ளார்.
தனக்கு உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் என விவசாயி கோரிக்கை வைத்துள்ளார். இதுகுறித்து குடிநீர் வாரிய அதிகாரியிடம் கேட்டபோது பட்டா நிலத்தில் குழாய் பதிக்கப்பட்டிருந்ததால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். என்னுடைய அனுமதி இல்லாமல், என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் என் பட்டா நிலத்தில் அவங்களுடைய பைப்பை புதைச்சி வச்சுருக்கிறாங்க. ஒருத்தவங்க 2 பேர் தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த விவசாயத்தையும் அழிக்கக்கூடிய நோக்கத்தில் இந்த பணி நடந்திருக்கு. எனக்கு இது ஒரு 100 குழி கிட்டத்தட்ட சேதாரம் ஆகிருக்கு. நான் இப்போ இன்னும் 1 வாரத்தில் விர விட்டுருக்கேன். விவசாயம் பண்ணுறதுக்கு உண்டான பணி தொடங்குறதுக்கு உண்டான நாள் நெருங்கிடுச்சு. ஆனால் விவசாயம் பண்ண முடியாத அளவுக்கு சீரழித்து வச்சுருக்காங்க என்னுடைய நிலத்தில். சேலம் மாவட்டத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் இளைஞருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு தனது வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியிடம் மிட்டாய் வாங்கி தருவதாக கூறி அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக மனோகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் குற்றம் உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 3 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசு இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். தேனி மாவட்டம் கம்பத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு வழுக்கு மரம் ஏறும் நிகழ்வு உற்சாகமாக நடைபெற்றது. கடந்த 3 நாட்கள் நடைபெற்ற கிருஷ்ண ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு நேற்று கம்பராயர் பெருமாளுக்கு திருமஞ்சனமும் கருடாழ்வாருக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கருடாழ்வார் ஊர்வலமாக வந்தார். பின்னர் நள்ளிரவு 12 மணியளவில் நடைபெற்ற வழுக்குமரம் ஏறும் போட்டியில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இதில் 12 வயது சிறுவன் ஹர்ஷன் வெற்றி பெற்று பரிசை தட்டிச் சென்றார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள அமிலி நகரில் அன்னை திருத்தலத்தின் 84வது திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதை முன்னிட்டு காலையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றதைத் தொடர்ந்து கொடி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இந்நிகழ்வில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர்.